ரிப்போர்ட்ஸ் நவ் வாய்ஸ் நேயர்களுக்கு கீர்த்தி வாசனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணல் தொகுப்பில் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார் அவங்க நம்மளோட இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், 5 மாநில தேர்தல் வர இருக்குது. அதை ஒட்டி ஒரு பட்ஜெட் தாக்கலாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த பட்ஜெட் ஒரு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இருக்குது. இன்னமும் 14.6 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு ஏற்ற மாதிரியான பட்ஜெட் தயாரித்து அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் பார்வை சொல்லுங்கள் சார். ஒரு வளரும் நாடு கடன் வாங்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவுமே அப்படித்தான். கடன் வாங்குவது அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி. இன்றைக்கி வீடு வாங்குறீங்க, கடன் வாங்கித்தான் வீடு வாங்குவீங்க, இஎம்ஐ கட்டுவீங்க. கடன் வாங்கி வீடு வாங்கிட்டான்னு இன்றைக்கா சொல்லுவீங்களா? ஆனால் இஎம்ஐ நீங்கள் கட்டுவீங்க. கடனே வாங்காமல் வீடு கட்டணும்னா கிட்டத்தட்ட வீடற்றோர் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் ஒரு வளரும் நாடு வளர்ந்த நாடாக மாறக்கூடிய ஒரு போக்கில் கடன்ங்கிறது தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம். அந்த கடன் எதற்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் வாங்குகிற கடன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறதா, ஃப்யூச்சரிஸ்டிக்காக எதிர்காலத்தை மனதில் கொண்டு அது செயல்படுத்தப்படுகிறதா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கடனை வாங்கிட்டு அதை முழுக்க இலவசமாக கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸில் கொண்டு போய் டம்ப் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கடனுக்கான வட்டி அடைக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு கடனை வாங்கிட்டு இருந்தால் அர்த்தமற்றது. இது வளர்ச்சிக்கான கடனாக வாங்கியிருந்தால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா நாடுகளுமே அப்படித்தான். எல்லா நாடுகளுமே கடன் வாங்காத தேசம்னு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வளர்ந்த நாடுகளே இதை வாங்கும். இது இயல்பான விஷயம். அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய இன்னொரு அம்சம், 5 மாநில தேர்தல் இந்த ஏப்ரல் மேலே வரப்போகுது. அப்படிங்கிறப்போ இந்த மத்திய பட்ஜெட் 5 மாநில தேர்தல் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் மோடி ஸ்டைல். மோடி எப்போதுமே தேர்தலை மனதில் கொண்டோ அரசியலை மனதில் வைத்து கொண்டோ எந்த ஒரு பட்ஜெட்டும் எப்போதும் போட்டதில்லை. பட்ஜெட் இல்லை, அவர் எப்போதுமே அந்த மாதிரி செயல்பட்டது கிடையாது. தேர்தலை மைண்டில் வச்சுட்டு தேர்தல் வர்ற நேரத்தில் ஒரு விதமாக செயல்படுறதுன்னு இருக்குல்ல, அது எப்போதுமே கிடையாது. இப்போது சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். உங்களுக்கு டிமானிட்டைசேஷன் பீரியடு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் இந்தியாவில் இருக்க அத்தனை பேருமே ஏடிஎம்க்கு முன்னால் க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பசுமையாக நினைவில் இருக்கலாம். அது எந்த காலகட்டத்தில் பண்ணினார்னா யூபி எலெக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னால் பண்ணினார். ஆக்சுவலாக வேறு யாரேனும் ஒருவர் அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருந்திருந்தார், வேறு கட்சி, இப்போ குறிப்பாக காங்கிரஸ் அந்த கட்சி இந்த தேசத்தை அன்றைக்கி ஆண்டுகிட்டு இருந்தார், இப்படி ஒரு டிமானிட்டைசேஷன் மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் திட்ட அமலாக்கத்தை எலெக்ஷனுக்கு முன்னால் செஞ்சுருக்க மாட்டாங்க. எங்கேயா இது செஞ்சு அதனால பேக் ஃபயர் ஆகி எங்கேயா தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் செஞ்சுருப்பாங்க. அந்த டிமானிட்டைசேஷன் பீரியடில் 5 மாநில தேர்தல் இருந்தது. 5 மாநில தேர்தலுக்கு முன்னதாக அவர் செய்தார். அதுதான் அவருடைய துணிச்சல். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வருது. அப்போ நடந்த எலெக்ஷனில் தான் உத்தரப்பிரதேசில் 312 சீட்டு பிஜேபி ஜெயித்தது. யூபியில் க்யூவில் வந்து நின்று யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்க அத்தனை பேரும் சில மாதங்களுக்கு முன்பு க்யூவில் நின்று ஏடிஎம் வாசலில் காத்து கிடந்தவங்க. ஆனால் அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க. அதே போல் தான் ஜிஎஸ்டி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அப்போ வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் குஜராத்லேயும் தேர்தலுக்கு முன்னதாக அவர் பண்ணுறாரு ஜிஎஸ்டியை. குஜராத்துங்கிறது வர்த்தகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். மெர்கன்டைல் கம்யூனிட்டி, குறிப்பாக பட்டேல்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலே ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். மோடி தைரியமாக செஞ்சார். அந்த தடவை பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது பிஜேபி. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, எப்போதும் தேர்தலை மைண்டை வச்சுட்டு ஒரு ஸ்கீமை கொண்டுறது அப்படிங்கிறது எப்போதுமே மோடிக்கு இருந்தது கிடையாது. தேர்தல் வேறு. இந்தியாவில் வந்து தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏதோ ஒரு மாதம் எங்கேயாவது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேர்தலை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதோ பட்ஜெட் போடுறது, ஸ்கீம்ஸ் போடுறதுன்னு இருந்தீங்கன்னா இந்தியா என்றைக்குமே வளராது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மத்திய அரசுடைய பட்ஜெட்
ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட். அப்படிங்கிறப்போ சில மாநிலங்களுக்கு மட்டுமே கருத்தும் கவனிப்பும் நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது, நியாயமற்றது. இன்னொன்று, மொத்த இந்தியாவு வளர்கிறப்போ இந்த 5 மாநிலங்கள் சேர்ந்து தானே வளரப்போகுது. இதை தாண்டி இந்த பட்ஜெட்டில் வந்திருக்க பல்வேறு அம்சங்களில் தமிழகமும் பயனடைய இருக்குது, அதுவும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பல வழித்தடங்களில் புல்லட் ட்ரெயின் விட போகிறாங்க, அல்ல தமிழ்நாட்டிலேருந்து 2 புல்லட் ட்ரெயின் போக போகுது. இது தவிர்த்து இதே போல் பல விஷயங்கள் நடக்க போகுது இங்கே. அதனால் தேர்தலை மனசில் வச்சு எப்போதுமே மோடி செய்தது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த உத்தரப்பிரதேசம் அந்த ஒரு ஃபார்முலா இது வந்து தமிழ்நாட்டில் எடுபடும் நினைக்கிறீங்களா நீங்கள்? இது ஒரு ஃபார்முலாவே கிடையாதுங்க. மோடியுடைய ஆட்டிடியூடு இதுதான். இது ஒரு ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய ஆட்டிடியூடு தேர்தலை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்றபடியெல்லாம் பிரத்யேகமாக எதுவும்லாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டார். அவர் வளர்ச்சிங்கிறத கவனிப்பார், டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே போவார். எல்லா மாநிலத்துக்கும் அவர் செய்வார், அதுபோல் தமிழகத்துக்கும் செய்வார். அதன் மூலமாக மக்களின் நம்பிக்கையை பெறுவார். அவ்வளோதான். ஒரு 2 தேர்தல் அவங்க சந்திச்சிட்டாங்க, வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னு. இப்போதைக்கு அவங்க கூட்டணிக்குள்ள குழப்பம் வர காரணம் என்ன? விஜய் தான் அந்த ஃபேக்டராக போகிறாரு. விஜய் ஃபேக்டர்னால் என்னென்னா, விஜய் வந்து ஒரு அபிநயம். அதாவது உங்களுக்கு டிஎம்கேயை பிடிக்கலை அப்படின்னா அடுத்த அபிநயம் என்ன? ஏடிஎம்கேயோட போகலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் ஏடிஎம்கேயோட பிஜேபி ஒட்டிக்கிட்டு இருக்கு. பிஜேபி இருக்கிற இடத்துல காங்கிரஸ் அக்காமடேட் ஆக முடியுமா? முடியாது. அப்போ அவங்களுக்கு சாய்ஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ விஜய்ங்கிற ஒரு புது சாய்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது டிஎம்கேயோட எவ்வளோ நாளும் பேரம் பேசலாம். நீ இல்லைன்னா இன்னொரு அவென்யூ எனக்கு இருக்குது, இங்கே இல்லைன்னா அங்கே, இந்த மடம் இல்லைன்னா அந்த மடம். விஜய்னு ஒருத்தர் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் காங்கிரஸுக்கு இந்த துணிச்சலே வந்திருக்காது. காங்கிரஸுக்கு துணிச்சலுக்கு சம்மந்தமே கிடையாது. நேற்றுக்கு வரைக்கும் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸே அறிவாலயம் மாதிரி தானே இருந்தது. இப்போ தானே திடீர்னு சத்தியமூர்த்தி பவன்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. காரணம் விஜய்னு ஒரு நியூ அவென்யூ ஒன்று கிடச்சிருக்கு. அதனால அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், எப்பெல்லாம் காங்கிரஸுக்கு டிஎம்கேக்கு இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்படுகிறதோ, அவங்களுக்குள்ள ரொம்ப பேரம் பேசுறது அது இதுன்னு வெளிப்படையாகவே கருத்து மோதல் ஏற்பட்டு அடித்து பிடிச்சி எப்போ கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் வாங்குகிறதோ அப்போதெல்லாம் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்திருக்கிறது. நல்ல உதாரணம் 2011. 2011 தான் 2G ஸ்பெக்ட்ரம் அந்த பிரச்சனை ஹை பீக்கில் போயிட்டு இருந்த டைம். அந்த டயத்தில் அப்போது மன்மோகன் சிங் ஆட்சி. அப்போது 2G ஸ்பெக்ட்ரம் சம்மந்தமாக அந்த இது தொடர்பாக அறிவாலயத்தினுடைய முதல் மாடியில் தயாளு அம்மாள்கிட்ட சிபிஐ விசாரணை. அங்கே வேணும்னே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சு கூட்டணி பங்கீடு பற்றி பேச்சு. அதை ஒரு அரசியல் விமர்சகர் எப்படி சொல்லியிருந்தான்னா, கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு பேரம் பேசிட்டு இருந்தாங்க மேலே தயாளு அம்மாள்கிட்ட. இத்தனைக்கும் தயாளு அம்மாள் அவ்வளவு ரொம்ப உடல்நலம் குன்றி இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு டிமென்ஷியா ஸ்டேட்டஸ், அவங்களுக்கே நினைவு தப்பி சரியாக பேச முடியாது பாவம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரக்கமே இல்லாமல் காங்கிரஸ் நடந்து கொண்டது. அவங்களும் அங்கே வர வச்சு கேள்வி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை. அந்த டயத்தில் தான் காங்கிரஸ் மிக அதிக அளவில் 63 தொகுதிகளை பெற்றது. 63 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் அந்த தேர்தல் வெறும் 5 தொகுதிகளில் வென்றது. அது போட்டியிட்ட அத்தனை இடத்துலையும் எதிர்கட்சி தான் ஜெயிச்சது. அதைத்தான் அப்போது கலைஞர் சொன்னார், நான் வந்து காங்கிரஸை நாயன்மாராக அனுப்பி வைத்தேன், அது பஞ்சபாண்டவராக திரும்பி வந்தது அப்படிம்பார். அந்த மாதிரிலாம் நடந்தது. இப்போவும் அவங்க கூடுதல் தொகுதின்னு கேட்குறாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதி கிடைக்கலன்னா அவங்க அநேகமாக கூட்டணியில் இருப்பாங்களாங்கிற டவுட். ஏன்னா அவங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி அனுப்பணும்னா 34 எம்எல்ஏக்கள் தேவை. அதனால ஒரு 40 தொகுதியிலேயாவது போட்டியிட்டு 34 ஜெயிச்சிட்டோம்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்களே தங்களுக்கான ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுத்துடலாம். டிஎம்கே எம்எல்ஏக்களை நம்பி இருக்க தேவையில்லைன்னு ராகுல் காந்தி ஒரு கணக்கு போடுகிறார். ஒரு கொட்டாகுமா இல்லையான்னு தெரில. ஈவன் நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க டிஎம்கே கூட்டணியே தொடர்ந்தாலும் கூட இவ்வளவெல்லாம் நடந்ததற்கு பிறகு களத்தில் டிஎம்கே தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் எப்படி ஜெல்லாவாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசமாக நடந்துப்பாங்க, இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி கூட ஓபிஎஸ் அணியிலேருந்து பிரிந்து போன ஜேசிடி பிரபாகர் அவர் சொல்லியிருக்காரு, இன்னமும் ஓபிஎஸ் வந்து எங்கள் அணிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காரு, அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார்.
அதனால விஜய்க்கு தென் மாவட்டங்களில் என்ன சமுதாய ஓட்டுகள் எதுவும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குமா? நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்களுக்கு பதில் சொன்னேன், நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கும் கிடையாதுன்ட்டு. ஓபிஎஸ் நான் ஒரு பெரிய லீடராகவே பார்த்தல. அதான் சொன்னேன், எனக்கு தேனியை பற்றி அத்துப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கு ஒரு ஓட்டும் கிடையாது. அவருக்கு அவர் சமூகத்தினர் மத்தியிலும் பெரிய செல்வாக்கு கிடையாது, அவர் மாவட்டத்திலும் எந்த செல்வாக்கும் கிடையாது. அதனால அவர் உள்ள வர்றதுனால தென் மாவட்டம் வட மாவட்டம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் உள்ளே வந்தாலுமே அவர் ஜெயிப்பாராங்கிறது கஷ்டம். முதல்ல அது ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நின்றார், உங்களுக்கு தெரியும். கடந்த நாடாளுமன்ற அவர் சமூகத்து வாக்குகளை நம்பித்தான் அவர் நின்றார். அவரை எதிர்த்து போட்டிட்டு ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நவாஸ்கனி நின்றார். கடைசியில் அவர் ஜெயித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் மொத்த முஸ்லீம் ஓட்டர்ஸுடைய எண்ணிக்கை வெறும் 18%. ரைட்டா? அப்படிங்கிறப்ப நவாஸ்கனி இந்த 18% மட்டுமே வச்சு ஜெயிச்சிருக்கவே முடியாது. நிச்சயமாக முக்குலத்தர் பெருவாரியாக அவருக்கு வாக்களிச்சிருக்கணும். இங்கே ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சவுத்தில் மாபெரும் தலைவர் நினச்சிட்டு இருக்கீங்களா ஓபிஎஸ்ஸை? அவர் ஏன் தோற்றார்? அவர் சேஃபான தொகுதியெல்லாம் போய் நின்றார். அவங்க சமூகத்து ஆட்கள் நிறையா இருக்கிற தொகுதியை நம்பித்தானே நின்னார். அவரால் ஏன் ஜெயிக்க முடியலை? இன்னும் முன்னாள் முதல்வர் வேற, ஏன் ஜெயிக்க முடியலை? ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை அவர் தோத்தார்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய சமூகத்தினரே அவருக்கு வாக்களிக்கலை. அவர் ஒரு பெரிய தலைவரே கிடையாது. அதெல்லாம் இந்த தேர்தலில் எக்ஸ்போஸ் ஆகும். இந்த தேர்தலில் அவர் ஏன் அவர் கட்சிக்குள்ளேயும் செல்வாக்கு இல்லை, மாவட்டத்திலையும் செல்வாக்கு இல்லை, அவங்க சமூகத்தினர் மத்தியிலும் செல்வாக்கு கிடையாது. 2022 ஏடிஎம்கே பொதுக்குழு கூட்டுறாங்க. அந்த பொதுக்குழுவில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது மொத்தம் எவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2400 பேர், 2400 சில்லறை இருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முதல் நொடி வரைக்கும் அந்த கட்சியுடைய நம்பர் 1 ஓபிஎஸ் தான். அவர் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். உடனே அதை எதிர்த்து நான் வாக் அவுட் பண்ணுறேன்னு அவர் கிளம்புறார். அந்த காட்சியை நீங்கள் பார்த்து வைத்திலிங்கமும் அவரும் கிளம்புனா அதான் ஏதோ கிளம்பி வெளியில் போகிறார். வெளியில் போனால் இப்போ அவருக்கு உண்மையிலே கட்சிக்குள்ளே ஒரு பெரிய செல்வாக்கு இருந்திருந்தால் இந்த 2000 பேரில் ஒரு 1000 பேராவது கிளம்பி போயிருக்க வேண்டாம். அவரையும் சேர்த்து மொத்தம் 5 பேர் வெளியில் வந்தாங்க. ரைட்டா? இன்றைக்கி அவரை சுற்றி இருந்த அந்த 4 பேரில் ஒருத்தர் கூட இன்றைக்கி அவரோட இல்லை. அவங்க அத்தனை பேர் வெவ்வேறு கட்சியில் போயிட்டார். மைத்ரேயன் டிஎம்கேக்கு போயிட்டார். அவர் கூடவே இருந்த மனோஜ் பாண்டியன் டிஎம்கேக்கு போயிட்டார். வைத்திலிங்கம் டிஎம்கேக்கு போயிட்டார். ஜேசிடி பிரபாகர் தாவேக்கு போயிட்டார். இன்றைக்கி ஜேசிடி பிரபாகரன் எங்கள் கட்சியில் வர்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அப்படி இப்படி இவருக்காக பேசுகிறவர் கடைசி வரைக்கும் ஓபிஎஸ்க்காக கூட இருந்திருக்கலாம்ல. அவரை விட்டுட்டு ஏன் இவர் முன்னாலேயே கிளம்பி வந்தார்? இதுதான் ஓபிஎஸ்னுடைய உண்மையான நிலவரம். இன்றைக்கி அவர் கூட இருக்க அவருடைய பையன், அவர் பையனோட இருக்கிறது ஓபிஎஸ். இதை தாண்டி இந்த 2 பேரை தாண்டி ஓபிஎஸோட அவர் நிழல் கூட இல்லை. அதுக்கு காரணம் கலை யதார்த்தம் என்னன்னே புரியாமல் அவர் எடுத்த முடிவுகள். எப்படி ராம்தாஸ் தவறான முடிவு எடுத்தாரோ அதே போல் டெசிஷன் மேக்கிங்கில் அவர் செய்த தவறு, அந்த தவறில் யார் யாரோ தூண்டுதல், யார் யாரோ தப்பான அட்வைஸ், இதெல்லாம் கேட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் அவர் போய் மாட்டிக்கொண்டார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். நீங்கள் கருத்து கணிப்பெலாம் நிறையா இதுக்கு நிறைய கருத்து எடுத்திருக்கேன், வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. 2026 தொடக்கம் ஜனவரியிலேருந்து திமுகவோட சரிவு கொஞ்சம் கூட்டணி பிரச்சனையாக இருக்கட்டும், அதுபோல் இங்கே நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை, சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய அடியாகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு தேர்தலில் பாதிக்கும்? எத்தனை சீட் வரை உங்களுக்கு வின் பண்ண வாய்ப்பு இருக்குது? யார் ஆட்சி அமைக்க போகிறான்றது நீங்கள் சொல்லுங்கள். அதாவது டிஎம்கே ஆட்சி அமைக்காது, உறுதியாக சொல்கிறேன். டிஎம்கே கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மிக முக்கியமான தலைவர், அவர் எம்பியாகவும் இருக்கிறார். அவர் என்கிட்ட சொன்னது, இந்த தடவை எங்கள் கூட்டணிக்கு 70 சீட்டுக்கு மேலே கிடச்சா அதிசயம் அப்படின்னார். அவர் பேரை சொல்ல விரும்பலை. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலை. ஏன்னா அதிருப்தி ரொம்ப கண்ணாப்பின்னான் இருக்கு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிளேயர் உள்ள வர்றார், விஜய்னு. அப்போ விஜய் பிரிக்கிற ஓட்டில் பெருவாரியான ஓட்டு டிஎம்கே ஓட்டாக இருக்குது. நான் அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்போ டிஎம்கே படுதோல்வி அடையும். ஒன்று, இது டிஎம்கே தலைமைக்கு தெரியும்.
அது தெரிஞ்சனால தான் இப்போ டிஎம்கே ஒரு புது நேரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்க. இப்போ தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அதை சொல்ல தொடங்கியிருக்கிறார். இது திமுக தலைமையிலான ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையிலான தேர்தல் அல்ல, இது தமிழகத்துக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையிலான தேர்தல் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிற நேரேட்டிவ் என்ன, தமிழகம் வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு அவர் கொண்டு போகிறார். நீங்கள் கடந்த தேர்தல்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். 2019 தேர்தல் எப்படி நடந்தது? 2017 மோடியை தமிழகத்தின் எதிரி மாதிரி சித்தரிச்சாங்க. ஆமாம், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்குமே எதிரி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து க்ரூம் பண்ணி அவர் எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் அவர் மெட்ராஸ்க்கு வந்துட்டு போகிறார். இப்போ கோ பேக் மோடி அப்படின்னாங்க, கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க, என்னென்ன பண்ணாங்க. அந்த டயத்தில் அவங்க அதை எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா, பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போனாங்க. 2021 தேர்தல் 2019 மகத்தான வெற்றியை அடைஞ்சதுனால இதே நேரேட்டிவை தொடர்வோம், ஏன்னா இது லாபகரமாக இருக்குது அப்படின்னு திரும்பவும் பிஜேபி கூட்டணி வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போனாங்க. 2024 தேர்தலில் எங்களுக்கும் பிஜேபிக்கு இடையில தான் போட்டின்னாங்க. அந்த இதில் ஏடிஎம்கே தனிச்சிருந்தோம், பிஜேபிக்கும் எங்களுக்கும் இடையில் தான் போட்டின்னு அப்படி கொண்டு போனாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடந்த தேர்தலில் ஃபுல்லாக டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இடையில், இல்லாட்டி டிஎம்கே கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கு இடையிலான தேர்தலே கொண்டு போனவங்க இந்த தடவை எதுக்கு சார் தமிழகத்துக்கும் என்டிஏவுக்கு இடையிலான தேர்தல்னு கொண்டு போகிறாங்க? இந்த 3 தேர்தல் இருந்த மாதிரி டிஎம்கேக்கும் என்டிஏவுக்கு இடையிலான தேர்தலே கொண்டு போகலாமே, ஏன் தமிழகத்துக்கும் என்டிஏவுக்கும் இடையிலான தேர்தலும் கொண்டு போகணும்? என்ன காரணம்? என்ன பிரச்சனைனா, இங்கே டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி அலை ரொம்ப பெரிய அளவில் வீசுகிறது. இந்த டயத்தில் இந்த தேர்தலை டிஎம்கேக்கும் என்டிஏவுக்கும் இடையிலான தேர்தல்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் டிஃபீட் ஆவீங்க. முதல் தடவையாக டிஎம்கே தன் பெயரை சொல்லாமல் தமிழகத்தின் பெயரை சொல்லி களத்தை சந்திக்கிறது. அதுக்காகத்தான் இப்படி ஒரு நேரேட்டிவ். தமிழகம் வெர்சஸ் என்டிஏன்னு ஏன் கொண்டு போகணும்? டிஎம்கே கூட்டணி வெர்சஸ் என்டிஏன்னு சொல்லலாம், அது ஒரு கூட்டணி. அப்படின்னா எங்கள் கூட்டணிக்கும் உங்கள் கூட்டணிக்கும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது ஏன் தமிழகம் வெர்சஸ் என்டிஏ? ஏன் டிஎம்கே பேரை சொல்றதுக்கு டிஎம்கேக்கு ஒரு தயக்கம்? திமுக தலைமைக்கு என்ன தயக்கம்? ஏன்னா திமுக மேலே அவ்வளவு அதிருப்தி இருக்கு. அப்படிங்கிறப்போ திமுகவுக்கு வாக்களியுங்கள், என்டிஏ வரவிடக்கூடாது என்றால் திமுகவுக்கு வாக்களியுங்கள்னு சொல்ல முடியாது. சொன்னால் வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ திமுகங்கிற பேருக்கு பதிலாக தமிழகம் சொல்லி அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த நேரேட்டிவே அவங்களுடைய தோல்வியை அவங்க ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். முதல் சுற்றில் திமுக தோற்றுவிட்டது என்று பொருள். இல்லைன்னா இப்படி ஒரு நேரேட்டிவை செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கடந்த 3 தேர்தல் அப்படி கிடையாது. 2019 எடுத்து பாருங்க. அவங்க அப்போலேருந்து இன்னொரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா சார்? அதாவது தமிழ்நாடுக்கு தமிழகத்திற்கு பிஜேபி துரோகம் இழைக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது விமர்சனம். அது விமர்சனம். தமிழகம் வெர்சஸ் பிஜேபி, அது விமர்சனம், நேரேட்டிவ் கிடையாது. நேரேட்டிவ்ங்கிறது டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தான் கொண்டு போனாங்க. பிஜேபி கூட்டணி வர்சஸ் டிஎம்கே கூட்டணின்னு கொண்டு போனாங்க. எந்த இடத்துல நேரேட்டிவ்ல டிஎம்கே தன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. விமர்சனம் எப்படின்னா, களத்தை ரெடி பண்ணுறதுக்கு பிஜேபி விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க, மோடியை விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. நேரேட்டிவ்ல தன்னைத்தான் முன்னிறுத்துவாங்க. முதல் தடவையாக டிஎம்கே தன்னுடைய பேரே வராமல் பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ இப்படி ஒரு நேரேட்டிவ்க்கு கவுண்டரா ஏடிஎம்கே சைட்லேருந்து என்ன செய்யணும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்போதுமே அரசியலில் நாம் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரி தான் தீர்மானிக்கிறான். எதிரி எடுத்த ஆயுதத்தை வச்சு தான் நீங்கள் தீர்மானிக்க முடியும். இப்போ எதிரி என்ன ஆயுதம் எடுத்திருக்கான், என்ன நேரேட்டிவ்? தமிழகம் வெர்சஸ் என்டிஏ. அப்போது அதிமுக தரப்பில் இல்லாட்டி என்டிஏ தரப்பில் என்ன செய்யணும்? தமிழகம் வெர்சஸ் தீய சக்தின்னு கொண்டு போகும். அப்படி கொண்டு போனால் இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். பட் இதை காட்டிலும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேறு ஒரு நேரேட்டிவ் கூட என்டிஏ சைடில் செட் பண்ணலாம். அங்கே நல்ல இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க இன்னும் தீவிரமாக யோசிப்பாங்க.
பட் இந்த நேரட்டிவ்ங்கிறதே திமுக ஆடி போயிருக்கிறது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் கொஞ்சம் நன்றி.